தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மோடி அரசை பார்த்து இந்த வழக்கை நான் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது என்று திட்டமிட்டு நீங்கள் இதை செய்திருக்கிறீர்களா அப்படின்னு பகிரங்கமாக ஓப்பன் கோர்ட்டில் கேட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? இதை நீங்கள் எப்படி நடுராத்திரில் இதை நான் விசாரிக்கக்கூடாது, வேற பெஞ்சுக்கு மாற்றணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு நேரடியான கேள்விகளை மோடி அரசை நோக்கி இந்தியாவுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பிஆர் கவாய் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் என்ன பதில் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு? எது தொடர்பான வழக்கு? பாஜக அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதாங்கிற வழக்கு. 20 நாளைக்குள்ள நான் விசாரித்து தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு அச்சமா என்கிற கேள்விகள் இப்போது எழுந்திருக்கிறது. பொதுவெளியில் கோர்ட்டில் நடந்தது என்ன, அதனுடைய பின்னணி, இதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, நீதிமன்ற அமைப்பு முறையே ஜுடிஷியரியே தொடர்ந்து தங்களை கேள்வி கேட்பதை பாஜக அரசுக்கு ஆரம்பத்திலிருந்தே அதில் விருப்பம் இல்லை. அதனால தான் 2015 ஆட்சிக்கு வந்த 1.5 வருஷத்துலேயே இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீதிபதிகளை நாங்கள் தேர்வு நடத்தி நியமிப்போம்னு அப்பயே என்ஜேஏசின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதை அப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு. இந்த மாதிரியான சட்டமெல்லாம் கொண்டு வரவே கூடாதுன்னு அப்பயே அதை உடைச்சாங்கிறது. கொலிசியத்தில் சிக்கல் இருக்குது, ஆனால் அதுக்காக இது விஷயமாங்கிறது இருக்கு. இப்போ நம்ம நேரடியாக அந்த தொடங்கின பிரச்சனைக்கு வருவோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்டர் வாண்ட்ஸ் டு அவாய்ட் மை பெஞ்ச் இட் சீம்ஸ். சிஜேஐ கவாய். மத்திய அரசு, பாஜக மோடி அரசு, என்டிஏ அரசு ஆன் அதர் வேர்ட்ஸ், அவங்க இந்த வழக்கை நான் விசாரிப்பது, என்னுடைய அமர்வு விசாரிப்பதை அவாய்ட் பண்ணணும், தடுத்துறணும், அல்லது அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியுதுன்னு அவர் பேசுகிறார். இது ஓப்பன் கோர்ட்டில் சொல்லப்படுகிறது. என்ன வழக்கு? ட்ரைபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை இவங்க கொண்டு வராங்க. இப்போ பல இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது தீர்ப்பாயங்கள் இருக்கும். நீங்கள் கம்பெனி லாக்குன்னு ஒரு ட்ரைபியூனல் இருக்கும், என்விரான்மெண்ட் கிரீன் ட்ரைபியூனல் நம்ம சொல்லுவோம், பசுமை தீர்ப்பாயம். இப்படியான தீர்ப்பாயங்கள் பலதும் பல இதுக்காக பல காலகட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரைபியூனல்ஸ்க்கு நீங்கள் போகிறது, அங்கே அது வழக்குகள் தீர்க்கப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி ப்ராசஸாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரைபியூனலில் ரிஃபார்ம்ஸ் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னு பாஜக அரசு ஒரு சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தீர்ப்பாயங்களுக்கும் பல நேரங்களில் ரிட்டையர் ஆன ஜட்ஜுகளை அங்கே கொண்டு போய் அவங்க உட்கார வைக்கிறதுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தனி விவாதம். அதில் எல்லா தலைமை பொறுப்புக்கு அந்த சேர்பர்சனாக வரவங்களுக்கும் மெம்பர்ஸுக்கும் ஒரே மாதிரியான சர்வீஸ் கண்டிஷன், அவங்க இத்தனை ஆண்டுகள் பணியாற்றுவாங்க, இவ்வளோ வயது ஆகிற வரைக்கும், இந்த மாதிரிலாம் சில திருத்தங்களை அவங்க கொண்டு வராங்க. அந்த சீர்திருத்தங்க சட்டம்னே அதை கொண்டு வராங்க. இதை எதிர்த்து இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானா, அது அதில் கிளாரிங் கண்டிஷன்ஸ் இருக்கா, அதில் பல முரண்கள், அரசமைப்பு சட்டத்தினுடைய சில விதிகளுக்கு உட்படாமல் இல்லாத சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா பாஜக அரசு, இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. அது தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்பாக பட்டியலிடப்பட்டு சிஜேஐ பெஞ்ச் அதை எடுத்து விசாரிக்கிறாங்க. நாட்டாங்க அது 3 ஜட்ஜ் பெஞ்சாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐ திங்க் ஜஸ்டிஸ் கே சந்திரன், வினோத் கே சந்திரன் அவர்களோட உட்கார்ற பெஞ்சாக இருக்கணும், இல்லைன்னா இன்னொரு 2 ஜட்ஜ் ஆர் 3 ஜட்ஜ் பெஞ்ச். ஆனால் சிஜேஐ தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இதை எடுத்து என்ன பண்ணுறாங்க? வழக்கை பட்டியலிடுறாங்க. பட்டியலிடுறதை எடுத்து வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு விவாதமும் ஆரம்பிச்சாச்சு. ஒரு தரப்பு, மனுதாரர் தரப்பு, எதனால நாங்கள் இதை எதிர்க்கிறோம்னு ஆர்கியூமெண்ட்டையும் முடிச்சுட்டாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த நாளையிலிருந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் மத்திய அரசு எதையுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. நடுவில் சில இடங்களில் கருத்து தேவைப்பட்டா இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டான்னும் போது கேட்டால் பதில் சொல்லிடுற நிலைமையில தான் இருந்துச்சு. அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் நீதிமன்றத்துக்கு மத்திய அரசின் தரப்பில் போய் ஆஜராகக்கூடிய அளவுக்கு சூழல் போயிருக்கு. இந்த நாளைக்கு நீங்கள் ஆஜராகி உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ண, மனுதாரர் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு அல்லது மாற்று கருத்தை நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னா, மத்திய அரசு அன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு பெட்டிஷனை, மனுவை ஃபைல் பண்ணுகிறது. என்ன கேட்குது தெரியுமா? இந்த வழக்கை 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றணும்னு
கொண்டு வந்து நள்ளிரவில் கொண்டு போய் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. இதற்கு தான் சிஜிஐ சொல்லுகிறார், நாங்கள் மத்திய அரசு இது இப்படி செய்யும், இப்படி ஒரு வேலை பார்த்து நீதிமன்றத்தில் வந்து அவங்க விளையாடுவாங்க, இங்கே வந்து ஒரு டாக்டிக்கலான பிளேவை பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே வாசிக்கிறேன். We do not expect the Union of India to take such a stand and play tactic with the court. நீதிமன்றத்தோட கோர்ட்டோட நீங்கள் விளையாடாதீங்க, ஆனால் அந்த வேலையை மத்திய அரசே செய்யும். பல நேரங்களில் தனிநபர்கள் செய்வாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருவர் காலை நீங்கள் தூக்கி விசாரத்துக்கு முயற்சி பண்ணார். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனிநபர்கள் செய்வாங்க, இல்லை ஃப்ரிஞ்சு குரூப்புகள் செய்யும், ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டான சில அமைப்புகள் செய்யலாம், எமோஷ்னலாக சில ஆட்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு அரசே இதை செய்வதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னன்னா 20 நாட்களுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆகிறாரு சிஜே கவாய் அவர்கள் இந்த மாதம். அப்போ இந்த 20 நாளைக்குள்ள அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அதுக்குள்ளே இதை விசாரித்து முடிச்சு தீர்ப்பை கொடுத்துட்டு தான் அவர் போக போகிறாரு. அப்படி அவர் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. தலைமை நீதிபதி சொல்கிறாரு, நாங்கள் மனுதாரரை கூப்பிட்டு அவங்களுடைய வாதங்களை முழுமையாக கேட்டிருக்கிறோம். மற்றவர்கள் இந்த வழக்கில் மற்ற இடையீட்டு மனுதாரர்களாக வந்தவர்கள், பண்ணவங்க, ப்ரேயர் கொடுத்தவங்க, இது எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். இது அத்தனையும் ஆன் மெரிட்ஸில், யாருக்கும் நாங்கள் வந்து ஒரு சைடு எடுத்து அவங்களுக்கு கூடுதலான அவகாசம் கொடுத்து இல்லை ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எதையுமே பண்ணலை, மெரிட்டில் மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். வழக்கு விசாரணை தொடங்கிய போது எதிர்த்தரப்பு வந்து இருந்தது, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதுங்க நீங்கள் கேட்டீங்க. அட்டார்னி ஜெனரல் அன்றைக்கு இருந்த போது ஏன் நாங்கள் 5 ஜட்ஜி கேட்க போகிறோம், நீங்கள் இதை விசாரிக்க வேண்டாம்னாச்சு சொல்லியிருக்கணும்ல. அப்போ யூ ஆர் பிளேயிங் வித் த கோர்ட் இன்டென்ஷனலிங்கிற கேள்வி வருது. நீங்கள் 5 ஜட்ஜி பெஞ்ச் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அப்போ அதை நான் ஃபார்ம் பண்ணுறேன், நான் விசாரிச்சிருக்க மாட்டேன். அன்றைக்கி கோர்ட்டினுடைய நேரம் போச்சுங்கிறத தாண்டி நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, இருந்துக்கிட்டே நீங்கள் சொல்லலைன்னா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்கிற சந்தேகம் அந்த இடத்தில் வருகிறதுங்கிற கேள்வியை தான் சிஜிஐ எழுப்புகிறார்கள். அவர் உடனடியாக சொல்கிறார், நாங்கள் இதை ஏற்க முடியாது, இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறோம். மத்திய அரசு என்ன கமெண்ட்டோட அப்சர்வேஷனோட அப்படின்னா, மோடி அரசு, மத்திய அரசாங்கம் இந்த பெஞ்சை, தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய இந்த அமர்வை விசாரணை நடக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிற காரணத்தினால் இதை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது, ஏற்க மறுத்து நிராகரிக்கிறது அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணுறாரு. அதோட அவர் இன்னும் சொல்லக்கூடியது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக என்ன இருக்குது அப்படின்னா, நடுராத்திரில் கொண்டு வந்து நீங்கள் எப்படிங்க ஒரு அப்ளிகேஷனை மூவ் பண்ணி கொண்டு வருவீங்க? நாளைக்கு நீங்கள் வாதாடினா அடுத்து 1 நாள் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு முடிங்க, அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லிட்ட பிறகு அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து அட்டார்னி ஜெனரல் உடனே திரு வெங்கட்ரமணி அவர்கள் ப்ளீடு பண்ணுறாரு. இல்லை நீங்கள் அப்படி லார்ட்ஷிப்ஸ் அப்படி எடுத்துக்க வேண்டாம், சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள், சிஜே அவர்கள் அப்படி நினச்சிக்க வேண்டாம், நாங்கள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இதை கேட்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இது வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தேவை, அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டான குவரி அப்படிங்கிறதுனால, ஃபிட்டான ஒரு கேஸ் தாங்கிறதுனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னும் போது நாங்கள் வந்து அன்ஃபர்கிவிங், இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இப்படியான விஷயங்களை முந்தின நாள் நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதை எந்த வகையில் எது முடியும்? ஒரு சட்டம் தெரியாதவர், அவருக்கு சட்டம் குறித்து நாலேஜ் இல்லை, ஒரு புரிதல் இல்லை, ஏதோ ஒரு வேகத்தில் செய்கிறாரு அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு சட்டம் தெரியும், கான்ஸ்டியூஷன் எப்படி இயங்குதுன்னு தெரியும். அட்டார்னி ஜெனரலுக்கு வேலையே இங்கே ஜுடிஷியரியும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஏறத்தாழ இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். உங்கள் தரப்பே அதை செய்யுது அப்படின்னா இதை வந்து யூனியன் கவர்மெண்ட் இப்படியான இதை வந்து கேட்பதை அனுமதிக்க முடியாது, பர்மிட் பண்ணவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்றாரு. இப்போ ஒருவேளை நாங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு போகிறோம், இது ரொம்ப முக்கியமானது. இதை யார் முடிவு பண்ணணுங்கிற கேள்வி இருக்குது. ஒன்றும் இல்லை, வாத பிரதிவாதம் முடியுது, 2 பக்கமும் ஆர்குமெண்ட்ஸை அவங்க முடிச்சுட்டாங்க. நீங்கள் ஆரம்பிங்க, 2 நாள் எடுத்துக்கிறீங்களா எடுத்துங்க, 3 நாள் எடுத்துக்கிறீங்களா எடுத்துங்க. நீங்கள் பெரிய பெரிய சட்ட சிக்கலெல்லாம் எழுப்பிட்டு இதை வந்து ஏற்கனவே இப்படியான ஒரு வழக்கு வரும்போது உங்களை மாதிரியே 2 நீதிபதி அமர்வு இல்லை உங்களோட ஒரு பெரிய பெஞ்சு சொல்லியிருக்கு, அப்போ நீங்கள் அதை விட பெரிய பெஞ்சுக்கு தான் அனுப்பணும். ஏதாவது பிரசிடென்ஸ் இருந்தால் சைட் பண்ணலாம். மிகப்பெரிய சட்ட வியாக்கியானங்கள் இன்வால்வ் ஆகிருக்குன்னு வரும்போது இந்த வழக்கை நாங்கள்
நாங்கள் 2 பேர் ஏதோ 2 பேர் விசாரிப்பது சரியாக இருக்காது, அல்லது 3 ஜட்ஜ் பெஞ்சுங்கிறது கரெக்டாக இருக்காது, பெரிய பெஞ்சு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் தோணுனா பெஞ்சு அதை முடிவு பண்ணணும். எந்த வழக்கை எந்த பெஞ்சு விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியது. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டுங்கிற வியூவில் இருந்தாலும் இருக்கலாம். ஜுடிஷியரியோட அட்மினிஸ்ட்ரேஷன், நீதித்துறையினுடைய நிர்வாகத்துக்குள் அதை எங்கே அனுப்பணும் போகணுங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணணும். எங்கள் அதிகாரத்தில் நீங்கள் தலையிட்டு இதை இவங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு சிஜேஐ வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவர் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு, அதற்கு பிறகு எதற்காக கொண்டு வரப்பட்டது, என்ன நோக்கம், இதெல்லாம் அவர் விளக்குறாரு. விளக்கினாலும் நவம்பர் 7ஆம் தேதிக்கு இந்த வழக்கு என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் கான்ஸ்டியூஷனில் எங்களுக்கு இதில் இருக்குது, குறிப்பாக ஆர்டிகல் 145 சப்செக்ஷன் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையில், அந்த ஆர்டிகிளினுடைய அடிப்படையில் குறைஞ்சது 5 ஜட்ஜாச்சும் இல்லாத ஒரு பெஞ்சுக்கு தான் நாங்கள் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட வியாக்கியானங்களை உள்ளே கொடுத்து கொண்டு வந்து இடைச்செருகலாக நிறுத்தியது தான் இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க, மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா, ஒரு மேண்டமஸை இஷ்யூ பண்ணி, மத்திய அரசுக்கு ஒரு மேண்டமஸை இஷ்யூ பண்ணி, அல்லது நாடாளுமன்றத்துக்கு ஒரு மேண்டமஸை இஷ்யூ பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் தான் நீங்கள் சட்டம் இயற்றணும் என்று சொல்லுவதற்கு, இதை தவிர வேறு விதத்தில் நீங்கள் இயற்றக்கூடாது என்று சொல்லுவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அந்த மேண்டமஸ் அதிகாரம் இருக்கிறதான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. 2. 3வது, இது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், இந்த ஒவ்வொரு அரசமைப்பு சட்ட தூண்களுக்குமான அதிகாரங்கள் வரையறை இருக்குல்ல, இதை மீறுவதாக மாறாதான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்க வேண்டியது, ஏற்கனவே ஜுடிஷியரினுடைய பவர்ஸை நீங்கள் அப்டக்ட் பண்ணலையா? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும்போது தானே நீதிபதிகள் நியமனத்தை நாங்களே செய்வோம், அதுக்கு நாங்களே எக்ஸாம் வச்சுப்போம்னு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அன்றைக்கு உங்களுக்கு அது தெரியவில்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இது இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சிஜே பிஆர் கவாய் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னதை போலவே பெஞ்சை ஸ்கிப் பண்ணுவதற்கான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது இந்த வழக்கை விசாரிச்சு அப்படிங்கிறது அவர்களுடைய டெஸ்பரேட் நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இது நமக்கு சாதகமாக வராதுன்னு, அதனால் மேலே நகத்தை பார்க்குறாங்க. இது ஒன்று. பாஜக அரசு இப்போ தான் இதைத்தான் தடவை பண்ணுதானா, இவர் முதல் நீதிபதி அல்ல. இந்த மாதிரி பல வழக்குகள் பலரிடம் விசாரிக்கப்படக்கூடாது என்பதற்காக உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் இங்கே சென்னையிலிருந்து ஜஸ்டிஸ் அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார். அப்போ அது சொல்லப்பட்டது, அவர் இந்த கோவிட் சமயத்தில் மத்திய அரசு மிக கடுமையான கேள்விகள் எல்லாம் எழுப்பினார். ஐ திங்க் பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட இது ஒரு வழக்கு வரும்போது அதன் காரணமாக அவர் மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. பட் அதற்கு பிறகு அவர் வேறொரு பேட்டி கொடுக்கும்போது அது ஒரு காரணமாக இப்போ சொல்லப்பட்டாலும் அதை விட முக்கியம், நீதித்துறையில் இருந்த ஊழல் தொடர்பாக எனக்கு கீழே இருந்த, அவர் தலைமை நீதிபதியாக இருக்கார் சென்னையில், எனக்கு கீழே இருந்த சில நீதிபதிகள் அவர்களுடைய ஊழல் தொடர்பாக நான் அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்துக்கு ஐ திங்க் தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பியிருந்தேன். சில எவிடன்சஸ் பிரைமா ஃபேசி இருக்குது அப்படின்ட்டு சில விஷயங்களை சேகரித்து எழுதியிருந்தேன். எனக்கு தெரியாது, இவங்க எனக்கு கீழே இருக்க ஜட்ஜிகள் அந்த ஊழல் செய்து கொண்டிருந்தவர்கள், அந்த இதில் இருந்தவங்க என்னையே மாற்றுற அளவுக்கு அதிகாரம் கொண்டவன்னு எனக்கு தெரியல, அதுக்கு பிறகு தான் நான் மாற்றப்பட்டேன்னு அவர் ஓய்வுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பட் அஃப்கோர்ஸ் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே பதிவு பண்ணுறோம். சஞ்சீப் பானர்ஜி அவர்களுடைய மாற்றம் கூட வேறு. இப்போ ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் முரளிதர் அவர்கள் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டது அப்படியான ஒன்று தான். அந்த சிஏஏ ப்ரொட்டஸ்ட் தொடர்பான விஷயத்தில் டெல்லி போலீஸ் மிக கடுமையான கேள்விகளை எழுப்பினார். என்ன பாஜக தலைவர்கள் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சு மீது ஏன் வழக்கு போடல? மத்திய அமைச்சர் தான் வெறுப்பு பேச்சு பேசுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குமா? எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு ஆட்கள்னு மிக போட்டு இந்த கிரில்லிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு கடுமையான கேள்விகள் கேட்டோடனே அவர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ எடுத்து நகர்த்திட்டாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மத்திய பிரதேசத்தில் விஜய் ஷா குறித்து கேள்வி எழுப்பியதற்காக மத்திய பிரதேசத்தில் இருந்து அங்கே நீதிபதி இப்போ மாற்றிருக்கிறாங்க. அவர் அலகாபாத்துக்கு கொண்டு போய் போட்டு நம்பர் 10 இல்லை அதுக்கும் பின்னாடி போடுறதுக்கான வேலைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஐ திங்க் கேரளாவை சேர்ந்த நீதிபதி ஒருவர், அவருக்கு அந்த இது நடக்கிறது நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்திலே இப்படி 2 நீதிபதிகள் நடந்திருக்கிறது. நீங்கள் அவங்க 2 பேரும் ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, இந்த வழக்கை நான் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஓய்வு காலம் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்படின்னு மோடி அரசை நோக்கி 2 நீதிபதிகள் சொல்லிவிட்டு தான் வெளியே போயிருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் 2 என்னென்ன கேஸ் தெரியுமா? முதலாவது கேஸ் பில்கிஸ் பானு வழக்கு. பில்கிஸ் பானுவில் அந்த குற்றம்
குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு கன்விக்ட் ஆனவங்களை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணலாமா கூடாதாங்கிறது தொடர்பான வழக்கு வரும்போது ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் கேஎம் ஜோசப் தான் சீனியர் ஜட்ஜு, அவங்க அமர்வில் தான் வந்தது. அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடைசி ஹியரிங் முடிஞ்சால் ஜோசப் அவர்கள் அதற்கு பிறகு வெக்கேஷன் வருது, லாஸ்ட் ஹியரிங் நீங்கள் முடிச்சுட்டா அதற்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடலாங்கிற பாயிண்ட் வரும்போது இதே அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் நினைக்கிறேன் இல்லை துஷார் மேத்தா அவர்கள் போயிட்டு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது, நாங்கள் அஃபிடவிட் பண்ணணும்னு கேட்குறாரு. கேஎம் ஜோசப் அவர்கள் உங்கள் நோக்கம் புரிகிறது, நான் விசாரித்து தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீர்கள், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அதற்கு பிறகு அந்த பெஞ்சு தன்னைத்தானே டிசால்வ் பண்ணிக்கிது. பிறகு பிவி நாகரத்னா அவர்களோட ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் அவர்கள் பெஞ்சு உட்கார்ந்து தான் அதற்கு பிறகு அந்த விடுவித்ததே செல்லாதுன்னு ரத்து பண்ணி திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பினதெல்லாம் அடைஞ்சி பார்த்தோம். இதே போல் இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் செல்லுமா செல்லாதாங்கிறத முடிவு பண்ணுறதுக்கான பெஞ்ச் 3 ஜட்ஜ் பெஞ்சில் எஸ்கே கவுல் அவர்கள் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்பாக அன்னைக்கு அவர் ஐ திங்க் நம்பர் 2 இருந்தார் நினைக்கிறேன் கொலிஜியத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்பாக அதை விசாரிச்சிடலாம் அப்படின்னும் போது அமலாக்கத்துறை இப்போ எங்களுக்கு இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நாங்கள் அஃபிடவிட்ஸ் ரெடி பண்ணணும், முடியாது என்று சொன்னார்கள். சஞ்சய் கிஷன் கவுல் கனத்தமானதோடு உங்களுடைய நோக்கம் புரிகிறது, பெஞ்ச் தன்னைத்தானே கலைத்துக் கொள்கிறது, வேற ஒரு பெஞ்சை அடுத்து வர சிஜிஐ ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலைச்சிட்டு போனார். ஸோ பாஜக அரசு இப்படி திட்டமிட்டு பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நீதிமன்றம் எப்படி எதிர்கொள்ள போகிறது, ரெஃப்யூட் பண்ண போகுதுங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. 7ஆம் தேதி நமக்கு அநேகமாக அதற்கான விடைகள் தெரியும். இல்லை என்றால் மத்திய அரசின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் இப்படியான பல கேள்விகள் அணிவகுத்து நிற்கிறது. ஸோ அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போகிறது, நீதித்துறைக்கும் இங்கே நீதித்துறையை சீண்டுகிற வேலையை பாஜக அரசு செய்வது அப்படிங்கிறதுனுடைய அடுத்த கட்டம் குறித்து நம்ம விரிவாக வேறொரு காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.